Now we are going to see the Ambattur market. The market பார்த்தீங்கன்னா சென்னையிலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மார்க்கெட். இது பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் வந்திருக்கு. ஹோல்சேலு ரீட்டைல் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதை பார்க்கலாம் இன்றைக்கி. இது என்ன பழங்க இது? இது என்ன பழம்? செவ்வாழை சார். எவ்வளோ? கிலோ 90 ரூபா சார். கிலோ 90 ரூபாயா? ஓகே. எவ்வளோம்மா முருங்கைக்காய்லாம்? ஒன்று 10 ரூபாயா? இதில் பச்சை இதில் இது என்ன பேருமா? இதுதானே? ஓகே. ஒன்று 10 ரூபாயா? அது காலிஃப்ளவரு இது 35 இது 35 30 அது 25. ஓகே. அதுக்கு சேம் தானே, நாட்டு தக்காளி தானே எல்லாமே. எவ்வளவு? 2 கிலோ 50 ரூபாயா? எவ்வளோ மாதிரி வெங்காயம்? இது சின்னதாக இருக்குது. வெங்காயம் எவ்வளோ? 20 ரூபா. இது பூண்டு? அரை கிலோ 60, அரை கிலோ 70. அரை கிலோ 60, அரை கிலோ 70. மலை பூண்டா இது? இதோ மலை பூண்டு இதோ இருக்குது. மலை பூண்டு எவ்வளவு? அரை கிலோ 80 ரூபா. அரை கிலோ 80 ரூபாயா? ஓகே. கிலோ 150 ரூபா. புளி 80 ரூபா அரை கிலோ. அரை கிலோ 80 ரூபாயா? சின்ன வெங்காயம் 50 ரூபாயா? எல்லாமே 10 ரூபாயா? வெண்டைக்காய், கேரட்டு, அவரைக்காய், ஈச் 10 rupees. பீட்ரூட், அப்புறம் இது வந்து பெரிய மிளகாய், பெரிய முள்ளங்கி, கத்திரிக்காய், எல்லாமே 20 ரூபா. சாரி 10 ரூபா. இது 20 ரூபாயா? கால் கிலோ மாங்காய். வீடியோ எடுத்துகிட்டு வரப்போ வாங்கிக்கிறேன். சும்மா யூடியூப்பில் போடுறது. உங்களுக்கு சீப்பாக இருக்குன்னா உங்கள் கடைக்கு வருவாங்க கொஞ்சம் பேர். யூடியூப்பில் போட்டால் உங்களை காட்டல, கடையை காட்டினா இந்த அதுக்கு தான் இந்த பேர், கடை பேரை போட்டால் எல்லாமே நீங்கள் ஒரே பாக்கெட்டில் போட்டு 20 ரூபா தருவீங்கல்ல. இல்லை நான் இது கடைக்கு தான் நல்லது. நான் எனக்கு ஒன்றும் இல்லை. சரி நான் இப்போ போடுறேன். ஓகே. இது எவ்வளோ? இது
ஒரு இது 10 ரூபாயா? ஒரு பிளேட்டு 10 ரூபாயா? இஞ்சி 20 ரூபாயா? ஆ இஞ்சி 20. ஆ மல்லி 10. ஓகே ஓகே. இந்த இஞ்சி 10 ரூபாய், அது மிளகாய் 10 ரூபாய். மிளகா 10 ரூபாயா? ஆ 60 ரூபா. கால் கிலோ 60 ரூபாயா? 1 கிலோனா 20 ரூபா கம்மியாக போடுங்க. இது கடுகு தானே? இது கடுகு. இது என்னம்மா இது? கடுகு தாங்க. கடுகு. சரி சரி. இது எவ்வளோ இது? அதான் கடுகு தானே டவுட்டாக கேட்குறீங்களா? அதான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. கடுகு இது எவ்வளோம்மா பாக்கெட்டு? 10 ரூபா தான். எல்லாமே 10 ரூபாயா? இது எவ்வளோ சொன்னீங்க மலைப்பூண்டு? இது ஐயா மலை பூண்டு, ஆ ஆ இது நாட்டு பூண்டு. இது 1/4 கிலோ 50, இது 60. ஓகே. ஆ வேர்க்கடலை 50 ஆ ரூபா. ஆளுவலி கிழங்கு கிலோ 50, இது என்னது? சோள கவர் 50, கலந்து சக்கரை வெள்ளை கிழங்கு அரை கிலோ 30, 50 ரூபாய், இது 60 ரூபாய் கிலோ. சக்கரவள்ளி கிழங்குங்கிறது தானே? 50 ரூபாய். ஆளுவலி கிழங்கு கிலோ 50, சோள இது என்னது? ஆரவல்லியா? சக்கரை வெள்ளை கிழங்கு அரை கிலோ 30, மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கா? வேர்க்கடலை 3 படி 50 ரூபாய். ஆளுவலி கிழங்கு கிலோ 50, சோள கவர் 50, சக்கரை வெள்ளை கிழங்கு அரை கிலோ 30, வேர்க்கடலை 3 படி 50 ரூபாய். ஆளுவலி கிழங்கு கிலோ 50, சோள கவர் 50, சக்கரை வெள்ளை கிழங்கு அரை கிலோ 30. சோளம் சோளம் கொடுங்க. சோளம் 50. வேர்க்கடலை 3 படி 50 ரூபாய். ஆளுவலி இந்த கிழங்கு வரப்போ வாங்கிக்கிறேன். சோள ஆ பாவக்காய்லாம் எவ்வளோ? எதுனா இது 20 ரூபாய். 20. இது எதுனா வாழைப்பூ வாழைப்பூ 40 ரூபாய். கட்டிட்டுன்னு சொல்கிறான்பா, கேட்டு பாரு. அவன் கட்டிட்டு வந்தேன்னு சொல்கிறான், தெரியல. 30,000 கட்டினான்றான். 23,000 சொன்னான். அவனுங்க 29,500 சொல்லிக்கிறானுங்க. கட்டினானு இவன் சொல்லிக்கிறான் பண்ணாவன்னு தெரியல. கேட்டு பாருண்ணா, கேட்டு பார்த்துட்டேன்னு சொல்லு. முருங்கக்காய் 10 ரூபாய் எடுத்துக்கண்ணா. இல்லைங்களா? இப்போ போயிட்டு வந்துட்டு எடுத்துக்கிறேன். காயெல்லாம் அருமையாக இருக்கணும். ஆ அண்டைக்காய் அரை கிலோ 30, ஆ கத்திரிக்காய் அரை கிலோ 30, ஆ கேரட்டு கூட 20 ரூபாய், அரை கிலோ 30 ரூபா போடு. வாழைக்காய் 10, வாழைப்பூ 40, சேனக்கிழங்கு, கொட்டாரக்காய், ம் காராமணி, மாங்காய் பச்சை மிளகா எவ்வளவு? 4 கிலோ 25. 4 கிலோ 25. 25. மாங்காய் என்ன சீசன் இருக்கா? அது இப்போ வரக்காய் விலை ஜாஸ்தி. 40 ரூபா கால் கிலோ, 50 ரூபா வைக்கிறாங்க, 40 ரூபா போடுறேன். அப்படியா? எவ்வளோ நாளைக்கு வரும் மாங்காய்? அது இந்த காய்கறி இது காய்கறி வரைக்கும் வரும். அதான் அவ்வளோதான். இந்த மந்தோட முடிஞ்சிடும். ஆமாம், வெரி குட் வெரி குட். சூப்பராக இருக்கும்மா. இல்லைங்க உங்கள் தோட்டத்துலேருந்து வர்றதா இப்படி? தோட்டத்துலேருந்து வர்றது தான் எங்கேருந்து? இதுவா? ஆ இப்படி கடம்பத்தூர், ஆ இந்த பக்கம் பெரியபாளையம், கூட்டோடு, ஆ பாவனூர், பொம்மங்கமேடு, இந்த சைடு வர்றது. இந்த சைடு வந்து மணூர், திருவிழாங்காடு. மண்ணூர் தெரியும் எனக்கு. மண்ணூர், திருவலங்காடு, திருவிழாங்காடு, பானம்பாக்கம், ஆ கடம்பத்தூர். ம் கடம்பத்தூர் தெரியும். ஆமாம். ம் அங்கே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன், தெரியும் எனக்கு. இப்போ இது இருக்குல்ல, ஊசு நம்ம பேரம்பாக்கம்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குது, கொரியன் கம்பெனி இருக்குது, அங்கே தெரியும். பேரம்பாக்கம், பேரம்பாக்கம் பக்கத்தில். ஆ ஆட்டோவில் போனோம். பேரம்பாக்கம் மெயின் ரோடு. பேரம்பாக்கம், ஆமாம், மெயின் தக்கோலம். ம் ம். பேரம்பாக்கம் தாங்கன்னா ஏன் தக்கோலம். அங்கேருந்து டெய்லி எடுத்துகிட்டு வரீங்களா இங்கே? ஆமாம், நாங்கள் இதுக்கு எட்டாந்து எங்களுக்கு ஹோல்சேல் கடை காய் போடுவோம். ஆவடியில் ஓ ஆவடியில் இருக்கா? ஆவடியில் இதுக்குன்னு இருக்குது, நாட்டு காய் கறிக்கலாம். ஆ அங்கே போடுவோம். ஓ ஓகே வெரி குட் வெரி குட். நல்லா வியாபாரம் ஆகுதா இங்கே? வியாபாரம் தான் நான் கிடையாது. ஏன்? அங்கே தான் வியாபாரம் பண்ணியிருந்தேன். ஆ. இப்போ அங்கே சபை வந்துச்சுல, ஆ இப்போ அந்த லைனில் போவோம். ஓ அதனால சைடில் போட்டுருக்காங்க. போகிறவே சைடில் இல்லை வழி ஆக்கிடலாங்க, அந்த சைடில் போட்டு போகிறேன். ம் ம் ம். ஓகே 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 ஓகே. காயெல்லாம் நல்லா இருக்குது போடணா. நான் வரேன். நல்லா இருக்குது. பச்சை மிளகாலாம் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். காய் சின்ன பாவா, கருணக்கிழங்கு, காலையில் எத்தனை மணி வருவீங்க? கருணக்கிழங்கு கேக்கு மாரி இருக்கும். காலையில் ஆ 9 மணிக்கு 10 வந்து கடை போட்டுரும். 10 நைட்டு? ஆட்டோவில் வந்துடும், ஆட்டோவில் வாங்கி. நைட்டு எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க? நைட்டு 8:30 9 வரைக்கும் இருக்கும். கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு
சேனக்கிழங்கு கருணக்கிழங்கு ரெண்டும் ஒன்று தானே? ரெண்டும் ஒன்று தான். ஓகே, வரேம்மா, பார்த்துட்டு வரேன். சொல்லுங்க அவர்கிட்ட. அங்கே எப்படி வரையும் அதுக்கேற்ற மாதிரி தான் வைப்பாங்க. பூ நல்லா இருக்கும். பூ கோலப்பொடி என்ன ஒரு 2 நாள் இன்னைக்கு எத்தனை போய் நாளைக்கு போடுற வரைக்கும் நல்லா இருக்கும். அது பார்த்து சொல்லுங்க. நிறைய எல்லாமே வாங்கணும். எல்லா பூமே வாங்கணும். கொஞ்சம் காலேஜ்க்காக மேலே வச்சா பாரு. அது வரைக்கும் நாங்களே 7 ரூபாய்க்கு கொஞ்சம் நிறைய அங்கேயே கிலோ நாங்கள் 250 ரூபா 300 வைக்கிறோம். இங்கே 2 கிலோ தான் காலையில் 80 ரூபா 7 ரூபா வேணா போடுறேன். எவ்வளோம்மா இது பூ? 20 ரூபா. 20 ரூபா. காலையில் 70 ரூபா. ஏன்னா எல்லா பூவுமே நாங்கள் வாங்குவோம். எல்லா பூவுமே வாங்கிக்கோங்க. ஆனால் அது எந்த பூன்னா காலையில் 70 ரூபா வாங்கிக்கோங்க. அது கூட காலையில் 80 ரூபா வாங்கிக்கோங்க. மிச்சம் இதெல்லாம் வந்து காலைக்கு 100 கிராம் 50 ரூபா. இதெல்லாம் டெய்லி பூ 50 ரூபா. அது என்ன பூமா அது? அது டெய்லி பூண்ணா. டெய்லி பூ காட்டுங்க அது. டேரி பூவா? ஓ, என்ன தர? இது ஒன்று கொடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. 2 எடுத்துக்கிறேன். இந்தாங்கம்மா. மல்லிகைப்பூலாம் என்ன மூலம்? 50 ரூபா. என்ன 50 ரூபா? நீங்கள் என்ன ஃபங்க்ஷனாக 50 ரூபான்றீங்க? 30 ரூபா தானம்மா. முகூர்த்த நாள் இன்னைக்கு. அப்படியா? நாளைக்கு ஓணம் பண்ணிங்க. மல்லியெல்லாம் வேலை அங்கேயே. எவ்வளோம்மா? 2 கவர் தானே எடுத்தீங்க? 2. அப்புறம் 60 ரூபா இருக்கு. 4 6. ஓகே. கடல் மீன் வஞ்சிரம் வேணுமா, சீலா வேணுமா, கொடுவா வேணுமா, பாறை மீன் வேணுமா, நெத்திலி வேணுமா, சங்கரா வேணுமா, மத்தி வெயில் அவ்வளோவா எடுத்து போட மாட்டாங்களா? அப்படியா? சரி சரி சரி. வெயில் ஆனால் சாயந்தரம் தான் எடுத்து போடுவீங்க. கலர் மாறிடுது, அதனால வெயில் அவ்வளோ கேட்டால் தான் எடுப்போம் ஐஸ். ஓ ஓ ஓ. இது என்ன மீன்? இது சங்கரா. இது வந்து சூறு, இது காணங்கத்தாய் குத்தல. அது காணங்கழித்தேன்னு சொல்லுவாங்களா? காணங்கத்தாய் அது எவ்வளோ? அது எவ்வளவு? கிலோ 300 ரூபாயா? கடல் மீன்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வருது? காசிமேடா. ஓகே. இதெல்லாம் ஏரி மீன். இதெல்லாம் எவ்வளவு? இது கிலோ 150 ரூபா, இது கிலோ 150 ரூபா, இது 120 ரூபா. ஓகே ஓகே ஓகே. ஈரா 400 ரூபா. ஓகே. பாறை இது என்ன மீன் அது? இது நெத்திலி மீன். நெத்திலியா? ஓகே ஓகே. நெத்திலி எவ்வளவு? 150 ரூபா. 150. ஃபோனில் காட்டி போடுங்க. இது மத்தி தானே? மத்தி. மத்திப்பா. மத்தியா? மத்தி என்ன? ஆ, 120 ரூபா இருக்கு. அரை கிலோ 120 ரூபா. அரை பேர் ஏல பிச்சு பிச்சு வச்சுருக்கீங்க? பிச்சு இருக்கா பாரு இருக்க. அது செவில் காட்டுங்க. செவில். ஓகே.
120 ரூபாயா? ஆப்பிள்லாம் எவ்வளோதுமா? ஆ 130. ஆரஞ்சு இது 120 ரூபாயா? எவ்வளோது ஒன்று? இது ஒரு பழம் எவ்வளோ வரும்? இல்லை வேணாம் பேக் இருக்கா? சும்மா இது வீடியோ எவ்வளோ பேக்? என்ன விலை என்ன இது? பை இருக்கா? பேக் இருக்கா? முருங்கை கீரை ஆ ஆ ஆ
அரை கிலோ 40 ரூபா. ஆ. அது முருங்கைக்கீரை 30 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது. ஓகே. இது மரவள்ளி கிழங்க. பெரிய கட்டு ம் ம் இது 50 ரூபா. ம் இது சின்ன கட்டு 30 ரூபா. இது 30 ரூபா. வெள்ளிக்காய் கிலோ 40 ரூபா. அது வெள்ளரிக்காய் 40 ரூபாயா? 40 ரூபா. ஆ. அது கிலோ 50 ரூபா. இது கிலோ 60 ரூபா. மரவள்ளி கிழங்கு கிலோ கிலோ 50 ரூபா. 50. இது 60 ரூபா. இது வந்து 100 ரூபாய் கிலோ. அது அரை கிலோ 40 ரூபா. இது கிலோ வந்து எவ்வளவு? இது 100 ரூபா. 100 ரூபா. இதோ, 1 கிலோ பாருங்க. ஓகே ஓகே. இது மாங்காய். 120 ரூபா கிலோ. இது பீன்ஸ் அது என்ன? காராமணி. காராமணி. ஆ. அது அப்படியே கூட்டு மாதிரி பண்ணுறதா? கூட்டு பண்ணிக்கலாம், தாளிச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ம் 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 இதெல்லாம் கிடைக்காது பச்சையா. ம் ம் காஞ்சி தான் கிடைக்கும். ம் ம். எங்கேருந்து வருது இதெல்லாம் காய்கறிலாம் உங்களுக்கு? இது வந்து ஆ. மதுரையில் கோயம்பேடு வந்து கோயம்பேடு மதுரையிலேருந்து வருதா? மதுரை அப்படியா? வெரி குட். மதுரை தேனி நிறைய அவ்வளோ தூரத்தில் இருந்தால் வருது? கோயம்பேட்டுக்கு வந்து ஆ ஆ ஆ. ஓ ஓகே ஓகே. லாரி கணக்கு வந்து இல்லை. ம் எவ்வளோ பட்டி? அரை கிலோ 40 ரூபா. கிலோ 70 இது காய் கிலோ 100 வந்து தான் உடம்பு போனே நீ தான் பண்ண போகிறேன். அப்படியா? ஏமா காலையிலேருந்து வியாபாரமே இல்லையா? வரலண்ணா, உண்மையாக வரலண்ணா. சாயந்தரமாக வருவாங்க. சாயந்தரம் தான் வருவாங்க. கை பார்த்து 10,000 ரூபாய் போட்டுக்கிறேன். யாரையா போட்டு தள்ளியோ நீ கூட அடிச்சு வாங்கி அவங்க அடிச்சு வாங்க முடியுமா? ஒரு செட் சொல்லுங்க, சரி அதுக்கு தான் நம்ம கடை இருக்கணும். அம்மா வந்து 112 வயசு. அவங்களுக்காக நீங்கள் கும்பிங்க. ஆ. எல்லாம் எங்களை ஏமாற்றிட்டாங்க. நானும் எங்கள் அம்மாவை செத்துட்டேன்னு வீட்டு பத்தனை எல்லாத்தையும் ஏமாற்றி எடுத்துக்கினாங்க. வீடு இல்லாத நிற்கிறோம். இப்போ யாரோ வீட்டு நானும் அம்மா இதே காயாக தானே இருக்கும். இது எவ்வளோ இருக்கும்? நமோ நாராயணா என் அப்பா ஈஸ்வரா. இதான் எனக்கு படியாகும் ஐயா. ரெண்டு கிலோயா? எங்கேருந்து வரீங்க? வீடு எங்கே வருவீங்க? எங்களுக்கு எல்லாமே தான் ஊருக்கு மாதிரி தான். பாட்டா பாட்டி எல்லாம் வந்தது எல்லாமே ஒருத்தனே. பாட்டு சுத்தம் 8 மணி நேரம், எங்கள் அம்மா சம்பளம் 8 மணி நேரம் எல்லாத்தையும் அம்மாக்காக புண்ணிக்கிறேன். அம்மா 3ஆம் மாதம் வந்தால் 112 கரெக்டாக. ஏப்பா 112 வயசா? ஓ வெரி குட். இது கொடுத்துருங்க. 1 கிலோ பையன் பையன் இல்லையா? டீ எவ்வளோம்மா? கிளம்பிட்டீங்களா? ஹலோ, கிங்ஸா எத்தனை? ஒன்று டீ நல்லா ஆற்றி ஸ்ட்ராங் டீ எவ்வளோ? இந்தாங்க 18 ஒரு 30 ரூபா. கிளம்பிட்டீங்களான்னு கேட்டேன். சரி. இது லைட்ரு இல்லை.
எவ்வளோம்மா அந்த இது இந்த விளக்கு எவ்வளோ? 80 ரூபாய்க்கு. 180 ரூபாயா? இன்னும் விலை அதிகமாக சொல்கிறீங்க. அதிகமாலாம் இல்லைங்க. என்ன காப்பி குடிக்கிறது, டீ குடிக்கிறது? ஆ 20. எதுக்கு எது காஃபி காஃபி எல்லாமே கொடுக்குறாங்க. காஃபி டம்ளரு எல்லாமே வந்து காஃபி டம்ளர் இப்போதான் கொடுத்தேன் காலி ஆயிடுச்சு. இப்போதான் எடுத்துன்னு போனாங்க. இதில் டீ குடித்தா நல்லது இல்லை? காஃபி குடிக்கலாம், டீ குடிக்கலாம். சும்மா சாமி பிரசாதம் வைக்கிறதுக்கும் வாங்குறாங்க. எல்லாம் திங்க போகுது. இல்லை நாற்றுல ஒரு தடவை டீ குடிச்சு தூக்கி போட்டுறாங்களே. இங்கே போட மாட்டாங்க. ஆ காசில் போடுறாங்க. இங்கே கழுவிட்டு வச்சு பாருங்க. எனக்கு தெரியும். இங்கெல்லாம் கழுவிட்டு ரொம்ப நாள் வச்சுருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. ஆனால் காசியில் டீ குடிச்சே தூக்கி போட்டுருவாங்கன்னு தான் சொல்கிறேன். நான் போனதை கிடையாது. போனவங்க சொல்லுவாங்க இதை வாங்கிட்டு போயிட்டு வச்சுருந்தா இருக்காங்க. எவ்வளோது? 20 ரூபாங்க. ஆனால் சரியில்லையே, டேமேஜ். வேறு இல்லையா? வேறு இல்லைங்க. இப்போ தான் கொடுத்தேன். இப்போ கேட்டால் இப்போ தான் கொடுத்தாம்பிங்க. எது? இல்லை அது இப்போ தான் வாங்கிட்டு போனாங்க. அப்படியா? சரி சரி. இது பானை டிஸ்ட்ரிக் அதெல்லாம்? ஆமாங்க. ஓகே ஓகே. அந்த காலத்து விளக்கு எல்லாம் வாங்குறாங்க இப்போ. அந்த காலத்துக்கு இது எப்படி மண்ணெண்ணெய் ஊற்றி ஏரிய வைக்கணுமா? ஆ ஓகே குட். நல்லா வச்சுருக்கீங்க. வீட்டில் ஒன்று கேட்டாங்க, எதுன்னு தெரியலை. வீடியோ அனுப்பிட்டு பார்க்கணும் கேட்டாங்க. இதுலேயே விளக்கு மாதிரி இந்த இது இல்லாமல் இந்த பொம்மை இல்லாமல் விளக்கு மட்டும் இருக்கா? இந்த மாதிரி அது சாதா தான் இருக்குது. பீங்கானில் ஹைட்டில் ஹைட்டெல்லாம் போகாது. தீபாவளி டைம்னா தீபாவளி டைமில் எடுத்துனா தீபத்துக்கு கார்த்திகை தீபம் இந்த மாதிரி டைம் தான். இப்போ வந்து எப்பவுமே நார்மலாக இதுதான். ஓ அப்போ நிறைய டிசைன் வரும், நிறைய மாடல் வரும். ஆ ஆ ஆ மீன் குழம்பெல்லாம் வைக்கிறது அந்த சட்டியில் வச்சா நல்லாயிருக்கும். ஆ இந்த இதில் இந்த கடையெல்லாம் எவ்வளவு? ஆ மூடி இல்லாமல் இருக்கிறது 220. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. சரி, ஆள் இல்லையா கடையில்? இந்த எலி பிடிக்கிறது அந்த பெட்டி மாதிரி இருக்கு இல்லையா, அது இல்லாமல் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கா? டக்குன்னு அடிக்கிற மாதிரி. இதில் வரமாட்டேங்குது எலி. இதில் வச்சா எலி உழுவ மாட்டேங்குது. அந்த பொட்டியில் வச்சா அப்படியே ஒரு கிளிக் மாதிரி இருக்கும். அப்படி வச்சா டக்குன்னு உழுவுற மாதிரி.
காட்டுங்க. இது கொஞ்சம் பெருசாக இல்லையா? இது சின்னதாக இருக்கா? சின்னதாக இருக்கா? ஆ எப்படி எப்படி வைங்க? அந்த பெட்டியில் எலி வச்சா ஓடி போயிடுது. இங்கே தான் வைக்கணும். ஆ வச்சோம்னா இதில் வந்து தக்காளி ஏதாவது வைக்கணும். ஆ ஆ ஆ உப்பு வச்சிட்டோம்னா அது வைக்கணும். இது வந்து லாக் ஆகிடும். நெருப்பு பார்த்தீங்களா இந்த ஸ்ப்ரிங்கு. ஆமாம். ஸ்ப்ரிங் தான் வந்து லாக் ஆகும். ரொம்ப காமெடி கட்டுறாரு. காலுகளை வச்சா அது கால் துண்டாக. ஆமாம், உங்கள் காலுகளில் படக்கூடாது. இதோட கொஞ்சம் சிம்பிளாக இல்லை, சிம்பிள் டைப்பாக இல்லை. சிம்பிள் டைப்பு கிடையாது. இதுதான் இது வந்து இந்த சைஸ் தான் வரும். இதுக்கு மேலே சிம்பிள் வராது. ம் 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 பயங்கரமாக இருக்குது. அடிச்சா சர்ன்னு வேகமாக அடிக்குதா? சொல்லுங்கம்மா. கடையில் இருக்கா? பிரியாணி